ஜனவரி 2026. தமிழ்நாடு மாநில திட்டக் குழுவின் துணைத் தலைவர் பேராசிரியர் ஜெயரஞ்சன் ஊரில் இப்படி சொன்னார். மக்களுக்கு அரசு கடனோட என்ன சம்பந்தம்? தமிழ்நாடு அரசின் கடன் 10 லட்சம் கோடி. மக்களுக்கு அதோட எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவர் சொன்னார். இது வைரல் ஆனது. கட்சிகள் அவரை கடுமையா தாக்கின. ஆனா இந்த நாம ஆக்சுவலி ஆன்சர் பண்ணி இருக்கிறோமா? இன்னும் நாம எல்லாம் 10 லட்சம் கோடி என்ற மட்டும் ஃபியர் பண்றோம். ஆனா அந்த பின்னால உள்ள உண்மை என்ன? இன்றைய நாம அதையே பார்ப்போம். நான் கனகசபை. இன்று நாம பார்க்க போறது தமிழ்நாடு மாநில கடன். ஒரு 0 to ஹீரோ எக்ஸ்பிளைனர். இந்தல நாம 3க்கு ஆன்சர் பண்ணுவோம். முதல் 10 லட்சம் கோடி என்ற எண்ண பின்னால என்ன இருக்கு? 2. டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ என்ற மெட்ரிக் நம்பகமானதா இல்லையா? 3. ஜெயரஞ்சன் சொன்னது சரியா இல்ல தவறா? 3ல இருந்தும் பார்ப்போம். தொடங்குவோம். முதல்ல ஒரு பேசிக் கொஸ்டின். கடன் வாங்குறது தவறா? ஒரு நாடு அல்லது மாநிலம் எப்படி வளரும்? சாலை, மருத்துவமனை, பள்ளி, மெட்ரோ இவை எல்லாத்தையும் டாக்ஸ் கலெக்ஷன் வரை காத்திருந்து கட்ட முடியாது. அரசு இன்று போரோ பண்றது, இன்வெஸ்ட் பண்றது, அது உருவாக்குது, அந்தல இருந்து கடனை திரும்ப செலுத்துறது. இதுதான் பேசிக் எகனாமிக் லாஜிக். ஜான் மேனர்ட் கீன்ஸ் போட்டது. அமெரிக்கா ஒவ்வொரு வருஷமும் டெபிசிட். அவங்களோட டெட் டு ஜிடிபி ரேஷியோ 120%. ஜப்பான் 250%. அதுவும் இன்னும் உலகின் 3வது பெரிய பொருளாதாரம். வர்ச்சு இல்ல, லெசன் இல்ல. தமிழ்நாடு வருவோம். 2011 தமிழ்நாட்டின் மொத்த கடன் ஏறக்குறைய 1.5 லட்சம் கோடி. அப்போது டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ 18%. 10 வருஷத்தில் இது 10 லட்சம் கோடியாக உயர்ந்தது. 7 மடங்கு. ஆனா இதோட ஒப்பிட்டு பாருங்க, தமிழ்நாட்டின் அதே வேகத்தில் வளர்ந்திருக்கு. இப்போ 35 லட்சம் கோடி. இந்தியாவில் 2வது பெரிய மாநில பொருளாதாரம். 2024-25- தமிழ்நாடு 10.8% ரியல் growth பதிவு செய்தது. 2025-26- 11.2%. இது இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் விட அதிகம். பொருளாதாரம் வட்டி சுமையை விட வேகமா வளருது. இதுதான் டெட் உண்மையான டெஸ்ட். ஒரு கீ இன்சைட். ஒரு மாநிலத்தின் நிதிநிலையை மதிப்பிட 10 லட்சம் கோடி என்ற அப்சல்யூட் நம்பர் தவறு. உண்மையான டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ என்று சொல்லுவாங்க. கடன் மொத்த விலை எவ்வளோ சதவீதம்? இது உங்கள் மந்த்லிக்கு உங்கள் EMI எவ்வளோ என்று பார்ப்பது போல. 2021-22- தமிழ்நாட்டின் டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ 32.2%. இம்பாக்ட் அப்படியே டிக்ளைன் ஆகுது. 2022-23- 28.8, 2023-24- 28. 2027க்கான பட்ஜெட் எஸ்டிமேட் 26.1%. இது ஆக்சுவலி டிக்ளைனிங். இல்ல, ஆனா வெயிட். இந்த ட்ரஸ்ட் பண்றது சரியா? 2024 ஸ்டான்ஃபோர்ட் கிராஜுவேட் ஸ்கூல் ஆஃப் ப்ரொஃபசர் ஜானதன் ப்ரொஃபசர் ஜூல்ஸ் வேன் ஒரு ரிசர்ச் பேப்பர் வெளியிட்டாங்க. என்பிஆர் ஒர்க்கிங் பேப்பர் 34,629. அது சொல்றது என்னவென்றால் டெட் டு ஜிடிபி ஒரு ஃபண்டமெண்டல் மேத்தமேட்டிக்கல் எரர் இருக்கு. நீங்க ஒரு டோட்டல் அக்யூமுலேட்டட் ஒரு டன், ஒரு வருஷத்தின் டன் கம்பேர் பண்றீங்க. கார்ப்பரேட்ல ஒருத்தரும் இப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க டெட் டு எக்விட்டி பார்ப்பாங்க, ஸ்டாக் வர்சஸ் ஸ்டாக். இதை ஊரில் புரிந்துக்கோங்க. ஜப்பான் டெட் டு ஜிடிபி 250%. கிரைசிஸ் இல்ல. அர்ஜென்டினா
40% சீரியல் டிஃபால்டர். அதே மெட்ரிக் 180% வித்தியாசம், எதிர்மாறா ரிசல்ட். ஸ்டான்ஃபோர்ட் பேப்பர் 2 ஆல்டர்னேட்டிவ் மெட்ரிக் சஜஸ்ட் பண்றது. இன்ட்ரெஸ்ட் டு ஜிடிபி, வருஷாந்திர வட்டி சுமை எவ்வளோ? இதுதான் ஆக்சுவலி மக்களுக்கு ஆனுவல் பர்டன். தமிழ்நாட்டில் இதுதான் இருக்கு. ஆகையால டெட் டு ஜிஎஸ்டிபி ஆயிருந்தா சேஃப் என்று கன்கிலூட் பண்றது முழுமையான ஸ்டோரி அல்ல. ஆனா ரேஷியோ எப்படி இருந்தா இருக்கட்டும், ஒரு உண்மையான ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் இருக்கு. ரெவென்யூ டெபிசிட். இது என்னவென்றால் அரசுக்கு வரும் வருவாயை விட டே டு டே செலவு அதிகம். 2025 முதல் 26 வரை ரெவென்யூ டெபிசிட் 45,000 கோடி. 1.7% ஆஃப் ஜிஎஸ்டிபி. இது இந்தியாவில் மேஜர்ல மிக அதிகம். ஏன்? தமிழ்நாடு அரசின் வருவாயில் 62%, 2 பங்கு செல்ல வேண்டிய கமிட்டட்க்கு போகுது. ஊதியம், ஓய்வூதியம், கடனுக்கு வட்டி. மீதம் உள்ள 38% தான் எல்லாத்தையும் வெல்ஃபேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த், எஜுகேஷன் செய்ய வேண்டியது. இது ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம். பொலிட்டிக்கல் பார்ட்டி மாற்றினா தீராது. இந்த கமிட்டட்ல மிக வேகமா வளர்றது சப்சிடிஸ். 2024 தமிழ்நாட்டின் மொத்த சப்சிடி ஏறக்குறைய 37,000 கோடி. 2026 59,000 கோடி. இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் விட அதிகம். 2 வருடத்தில் 60% ஜம்ப். ஃப்ரீ பஸ் பாஸ், ஃப்ரீ ரைஸ், ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, மந்த்லி கேஷ் டிரான்ஸ்ஃபர். இவை ஆல இருக்கு. ஆனா அளவு இப்போ எக்ஸ்கலேட் ஆகுது. இது எந்த அரசுக்கும் ப்ராப்ளம். வோட் பேங்க் பாலிடிக்ஸ். ஆனா இதை மட்டும் ஃப்ரீபி ப்ராப்ளம் என்று டிஸ்மிஸ் பண்ணிட்டு நடக்க முடியாது. ஏன் என்றால் இதுக்கு ஒரு கிளாஸ் டைமென்ஷன் இருக்கு. இப்போ ஒரு டோட்டலி டிஃபரெண்ட்க்கு போகிறோம். ஜெயரஞ்சன் கேட்ட அந்த திரும்ப எடுத்துக்கோங்க. மக்களுக்கு என்ன சம்பந்தம்? கார்ல் மார்க்ஸ் கேபிட்டல் வால்யூம்ல இதற்கு ஒரு ஆன்சர் கொடுத்திருக்கார். மார்க்ஸ் சொல்றார், அரசு கடன் என்பது ஒரு கிளாஸ் டிரான்ஸ்ஃபர் மெக்கானிசம். விளக்கறேன். தமிழ்நாடு அரசு ஒரு வருடத்தில் 30,000 கோடி வட்டி செலுத்துது. இந்த பணம் எங்க போகுது? தமிழ்நாடு வரி வசூலிக்கும் மக்களிடம் இருந்து பேங்க், இன்சூரன்ஸ் கம்பெனி, ஃபைனான்ஷியல். மார்க்ஸ் இதை ஃபைனான்ஷியல் அரிஸ்டாக்ரசி என்று அழைச்சார். பேங்கோக்ரேசி. அரசு வரி வசூலிக்கிறது ஒர்க்கிங் இடம், இன்டைரக்ட்ல, மற்றும் இன்ட்ரெஸ்ட் பே பண்றது வெல்திக்கு. இதுதான் பிஸ்கல் எக்ஸ்ப்ரோப்ரியேஷன். இப்போ ஜெயரஞ்சன் இந்தல பாருங்க, அவர் சொன்னது அரசு கடன் பர்சனல் டெட் போல அல்ல, கவர்மெண்ட் கடன் ரீபே பண்றது கவர்மெண்ட். இது டெக்னிக்கலி சரி. ஒரு பேங்க்ல இருந்து தானா பணம் போகாது. ஆனா வரி எங்கே இருந்து வருது? உங்கள்ல பெட்ரோல் டாக்ஸ், ஜிஎஸ்டி, ஸ்டாம்ப் டியூட்டி, எலக்ட்ரிசிட்டி சர்சார்ஜ். ஒவ்வொன்றும் ஒரு பகுதி கடனுக்கு போகுது. ஹிந்துல பொருளாதார நிபுணர் நாராயணமூர்த்தி கவுண்டர் பண்றார். Government debt is very much a people's issue. Citizens pay for it, directly or indirectly, today or tomorrow. அதே ஜெயரஞ்சன் மறுபடி வாதாடுவார். வெல்ஃபேர் என்பது ரெசிடுவல் எக்ஸ்பெண்டிச்சர் அல்ல, ப்ரொடக்டிவிட்டி மற்றும் எனேபிளர். இந்த இரண்டு சைமுல்டேனியஸ்லி சரி. அதுதான் தமிழ்நாட்டின் பிஸ்கல் டிலெமா. பொலிட்டிக்கலுக்கு வருவோம். இதுதான் இந்த இன்கோர். 2021 ஆகஸ்ட் திமுக ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் ஒரு ஒயிட் பேப்பர் வெளியிட்டார். அது சொன்னது, பிஸ்கல் சிச்சுவேஷன் டயர், நோ பஃபர்ஸ் லெஃப்ட். காரணம் 10 வருஷ அதிமுக ஆட்சி. ஒரு குடும்பத்துக்கு 2,63,000 கடன் என்று கால்குலேட் பண்ணி ஷோ பண்ணார். 5 வருடம் கழிச்சு மே 2026 விஜய் முதல்வரான முதல் நாளே அதே தான் பண்ணார். திமுக கருவூலத்தை காலி பண்ணிட்டு போச்சு 10 லட்சம் கோடி கடன் என்று.
அதே நாள் 200 யூனிட் ஃப்ரீயை அனௌன்ஸ் பண்ணார். ஆண்டுக்கு ஓர் 1730 கோடி. ஸ்டாலின் சொன்னார். பிராக்டிகலி ஃபீசிபிள் தான் சொல்வோம் என்றீர்கள். இப்போ நீங்களும் லேர்ன் பண்ணுவீர்கள். பாருங்க, ஆப்போசிஷன் எழுந்தா கடன் மேக்னிஃபை பண்றது, பவர் கிடைச்சதும் அதே ஸ்பெண்டிங் தொடருது. 2021 பிடிஆர் 10 வருஷ அதிமுக பிளேம் பண்ணார். 2026 விஜய் 5 வருஷ திமுக பிளேம் பெற்றார். ஒரு யூனிஃபார்ம் டெம்ப்ளேட் ஒவ்வொரு அரசும் பயன்படுத்துது. இப்போ ஒரு ஹார்ட் கொஸ்டின். தமிழ்நாடு 10% growth பதிவு செய்யுது. இது எப்பவும் இப்படித்தான் இருக்குமா? இல்ல, எந்த பொருளாதாரமும் 10% ஃபாரெவர் வளராது. கார்னேகி இன் மைக்கேல் பெட்டிஸ் சொல்றார். Debt fueled growth creates fictional wealth. அரசு போரோ பண்றது, ஸ்பெண்ட் பண்றது, ஜிடிபி அப் ஆகுது. ஆனா அந்த ஸ்பெண்டிங் ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி உருவாக்கியிருந்தா மட்டுமே நிலைத்திருக்கும். இல்லைனா ஃபியூச்சர் growth அவசியம் ஸ்லோ ஆகும். மார்க்கெட் கரெக்ட் பண்ணும். உதாரணமா சீனா. 2008க்கு பிறகு டெட் ஃபியூயல்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூம். இப்போ ஜிடிபி growth ஆக டவுன். ஜப்பான் லாஸ்ட் டெக்கேட்ஸ். அதே பேட்டர்ன். இதுக்கு ஒரு ரியல் வார்னிங். இலங்கை. அவங்களும் growth will solve debt என்று நம்பினாங்க. 2022 டிஃபால்ட். ஆனா இங்கே ஒரு கிரிட்டிக்கல் டிஃபரன்ஸ். இந்திய மாநிலங்களுக்கு கரன்சி பிரிண்ட் பண்ண முடியாது. மட்டும் இந்த பவர். ஆகையால தமிழ்நாட்டுக்கு ஹார்ட் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எக்ஸிஸ்ட். growth ஸ்லோ ஆனா டெட் சர்வீசிங் டவுன் ஆகும். எப்பவும் 10% growth என்ற ட்ரஸ்ட் பண்றது ரிஸ்கி. இப்போ என்ன நடக்க போகுது என்று பார்ப்போம். என் மேனிஃபெஸ்டோ ஃபுல்ஃபில் பண்ணா மாதம் 2500 ரூபாய் பெண்களுக்கு ஃப்ரீ எல்பிஜி, அன்எம்ப்ளாய்டுக்கு மாதம் 4000. மொத்த ஆனுவல் வெல்ஃபேர் ஸ்பெண்ட் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி. இது திமுக 65,000 கோடியை விட 52% அதிகம். கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் 70%க்கு போகும். இதோட ஒரு சைலண்ட் டைம் பாம். ஏஜிங். RPI ஸ்டடி சொல்றது 2026க்குள் தமிழ்நாடு ஏஜிங் குள் என்டர் பண்றோம். 15% மக்கள் 60 வயது தாண்டுவாங்க. பென்ஷன், ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சர் இரண்டும் எக்ஸ்பொனென்ஷியலி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் 62%. 10 வருஷத்தில் 75%ஐ டச் பண்ணும். அப்போ என்ன ஆகும்? டிஸ்கிரெஷனரி ஸ்பெண்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன், ஹெல்த் குறையும். அதுதான் உண்மையான டெட் சஸ்டெயினபிலிட்டி ரிஸ்க். என் டேக். ஜெயரஞ்சன் சொன்னது டெக்னிக்கலி சரி. என் பேங்க்ல இருந்து டெட் ரீபே ஆகாது. ஆனா சப்ஸ்டான்டிவ்லி தவறு. வரி உங்கள்ல இருந்து வருது, இன்ட்ரெஸ்ட் உங்கள் பணம், பிஸ்கல் ஸ்பேஸ் குறைந்தா உங்களுக்கு வரும் குறையும். ஆனா 10 லட்சம் கோடி என்ற மட்டும் ஃபியர் பண்ணாதீர்கள். டெட் ட்ரஸ்ட் பண்ணாதீர்கள். கள் கூட சொல்றாங்க அதுன்னு. மாற்றி 2 கொஸ்டின் கேளுங்கள். இந்த கடன் என்னத்துக்கு? இல்ல கா. மற்றும் growth ஸ்லோ ஆனா எந்த 10% ஃபாரெவர் இல்ல, யாரு பாதிக்கப்படுவாங்க? இல்ல காமன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அடியுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, செயற்காய் அரசியல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு வாரமும் டீப் ரிசர்ச் வீடியோ வரும். ஆய்வு அறிக்கை, ஆதாரங்கள், தரவு அனைத்தும் கன்காசாபாய் பேஜஸ் உள்ள லிங்க்ல இருக்கு. நான் கனகசபை. செயற்காய் அரசியல். நன்றி.